அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து ஜனவரி 3 கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து சம் டிப்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து வெனஸ்டே ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாள் மட்டும்தான் இருக்குது. 3 நாளில் நம்மளால் என்னென்ன பண்ண முடிஞ்சால் நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு திருக்குறள். ஓகேவா? ஏன்னா திருக்குறளில் வந்து 12 to 15 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொன்னோம், திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. 12 to 15 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அதனால் வந்து 6th to 12th வரை இருக்க ஓல்டு அண்ட் நியூ திருக்குறள் படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு தடவை ஜஸ்ட்டு அதை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த 3 நாளில் பண்ண வேண்டியது மட்டும் சொல்கிறேன். 3 நாள்னால் சாட்டர்டே ஃபுல்லும் படிக்கக்கூடாது. சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5 o'clock 5 to 6க்குள்ளே முடிச்சிடணும். என்னென்ன பார்த்து முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சிருங்க. சாட்டர்டே ஈவினிங் 6க்கு மேலே வந்து எதுவும் வந்து புதுசாகவோ இல்லை ஏற்கனவே படித்ததை ரீகாலோ எதுவுமே பண்ண வேணாம். சரியா? மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஏதாவது டெம்பிளுக்கு போங்க, இல்லாட்டினா சின்ன பிள்ளைங்களோட விளையாடுங்க, இல்லாட்டினா பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது கேளுங்க. இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறணும். ஓகேவா? சாட்டர்டே ஈவினிங் மேலே எதுவும் படிக்கக்கூடாது. முக்கியமான கண்டிஷன் வந்து புதுசாக எதுவுமே தொற்றக்கூடாது. ஏன்னா புதுசாக நம்ம ஏதோ ஒன்று படிக்கிறேன்னு எடுத்தோம் அப்படின்னா அது முக்கியம் இல்லையோ, ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே படித்த எல்லாமே கன்ஃபியூஷனில் பதட்டத்தில் மறக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருப்போம். அடுத்த நாள் எக்ஸாம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு சப்போஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிலனாலும் ஆப்ஷனை வச்சு சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சனாச்சும் நம்மளுக்கு ஒரு எபிலிட்டி வரும். நம்ம டென்ஷனாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னாலுமே ஆப்ஷன் மாற்றி தான் போட்டு வருவோம். ஓகேவா? ஓகே. என்னென்னா ஃபஸ்ட்டு திருக்குறளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜூன் டு நவம்பர் வரையும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க. புதுசாக இந்த 3 நாளில் புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது. இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் படித்து முடிச்சிருக்கணும். இந்த 3 நாளில் பார்க்க வேண்டியது மட்டும் தான் சொல்கிறேன். ஓகேவா? திருக்குறள் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜூன் டு நவம்பர் வரையும் பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அதில் பார்க்குறோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருக்குறள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தமிழ்நாடு ரிலேட்டடாக புக்கில் என்னென்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா யூனிட் 8 யூனிட் 9 ரெண்டையுமே அது கவர் பண்ணிடும். தமிழ்நாடு ரிலேட்டடான பெஸ்ட்டு என்ன சொல்லலான்னா 10th புக் இருக்குல்ல, 10th வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுலேயும் தமிழ்நாடு ரிலேட்டடாக ஜாகிரபியில் சரி, எக்கனாமிக்ஸில் சரி, ஹிஸ்ட்ரியில் என்னென்னா தமிழகத்தில் வந்து சுதந்திரத்துக்காக போராடினது அப்படின்னு சொல்லிலாம் ஒரு லெசன் இருக்கும். அது ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? தமிழ்நாடு ரிலேட்டடாக ஹிஸ்ட்ரியோ எக்கனாமிக்ஸோ ஜாகிரஃபியோ எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ 3 நாள் பண்ண வேண்டியது மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? திருக்குறள், கரண்ட் அஃபேர்ஸு, தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்க்குறது. இன்னொன்று வந்து மேக்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கணியன் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? மேக்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், கணியன் மேக்ஸ் புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து செஞ்செல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இப்போ ஜஸ்ட் அப்படியே திருப்பி பார்த்துட்டே போங்க. மெத்தட்ஸ்லாம் வந்து ரீகால் ஆகும். ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 நாளில் வந்து புதுசாலாம் எதுவும் படிக்க முடியாது, எதுவும் படிக்கக்கூடாது. படித்தாலாம் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏற்கனவே படிச்சிருக்கணும். இப்போ 3 நாளில் இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். புதுசாக எதுவும் படிக்கக்கூடாது. அதான் கான்செப்டே. புதுசாக ஏதாவது படிச்சிங்க, அது பரீட்சைக்கே வந்தாலும் ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ தான் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே படித்து நல்லா தரவாக இருக்க எல்லாமே மறந்துடுவீங்க. ஏன்னா பயம் வந்துடும். புதுசாக ஏதாவது ஒன்று படிச்சிங்க அப்படின்னா அச்சோ இது சப்போஸ் எக்ஸாமுக்கு வந்துடுமோ, நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பித்தோனாலே ஆல்ரெடி படித்த எல்லாமே மறந்து போயிடும். சரியா? அதனால் ஃபஸ்ட்டு திருக்குறள், நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து சோசியல் புக்கில் இருக்க ஹிஸ்ட்ரி, அப்புறம் எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் வந்து கணியன் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? இது மட்டும் இந்த 3 நாள் பார்த்தா போதும். சாட்டர்டே ஈவினிங் மேலே எதுவும் பார்க்க வேணாம். அடுத்து எக்ஸாமுக்கு போகும்போது வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு சனிக்கிழமை ஈவினிங்கே எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு, ஒரு வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சானிடைசர் வந்து சின்ன டப்பா கொண்டு போய்க்கோங்க. ஏன்னா ஹால் டிக்கெட்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சானிடைசர். அப்புறம் மாஸ்க் இல்லாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக மாஸ்க் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் நாளே எடுத்து வச்சுக்கணும். எக்ஸாம் அப்போ காலையில் கிளம்பும்போது வந்து சம்திங்ஸ் மறந்துடுவோம். அதாவது மாஸ்க்கை தான் ஃபஸ்ட்டு மறப்போம். மாஸ்க் இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க. சரியா? பென்னு, ஹால் டிக்கெட்டு, பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் 2 எடுத்து வச்சுக்கோங்க. சரியா?
ஒன்று சப்போஸ் நம்மளுக்கு ஏதோ எழுதலை, ஏதோ பதட்டத்தில் வந்து கீழே ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னாலும், கீழே ஏதாவது விழுந்தாலும் நல்லா எழுதாதுல. ஏன்னா ஷேட் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும்ல. திக்கி எழுதுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இன்னொரு பென், அதாவது 2 பென்னு கொண்டு போய்க்கோங்க. ஹால் டிக்கெட்டு, சானிடைசர் சின்ன டப்பா கொண்டு போய்க்கோங்க. மாஸ்க்கு கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். காலையில் வந்து 9:15 போயிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா ஹாலில் நீங்கள் 9 o'clock உட்காரணும், சரியா? அப்போ வீட்டிலேருந்து ஏர்லியராகவே கிளம்பிடுங்க, ஓகேவா? ஹாலில் நீங்கள் கரெக்டாக 9 o'clock உள்ளுக்குள்ளே போய் உங்களுக்கு எந்த ஹால் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதில் உட்காந்துடணும். அப்போ எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு எங்கே ஹால் போட்டிருக்காங்களோ, எக்ஸாம் ஹால் வந்து எங்கே போட்டிருக்காங்க, வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம்னு சொல்லி ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்றாப்புல கிளம்பிடுங்க, ஓகேவா? வீட்டிலேருந்து ரொம்ப ஏர்லியராகவே கிளம்பிடுங்க. அது வந்து டென்ஷன், நம்மளுக்கு படபடப்புலாம் கொஞ்சம் கம்மியாகும். லாஸ்ட் டைமில் ஓடிட்டு நம்ம உட்காந்தோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி வேர்த்துரும் ரொம்ப. அப்போ வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் அதோட ரெஃப்ளெக்ஷன்லாம் காமிக்கும். இப்போ வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் லெஃப்ட்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுட்டு அதை வந்து ஹேரில் கூட தொடச்சி கிளியர் பண்ணிடுங்க அந்த இம்ப்ரெஷனை. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் இம்ப்ரெஷன் போக மிச்ச இடத்துல எங்கனையாவது ஒரு இடத்துல இம்ப்ரெஷன் தெரியாமல் கை பட்டுருச்சு அப்படின்னா நம்ம தான் இண்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த மார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேல்யூஷன் பண்ணுறவங்க நினச்சிக்கிறோங்க. அது எல்லாமே ஹால் டிக்கெட்டில் போட்டிருக்கு. ஹால் டிக்கெட்டை தரோவாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரீட் பண்ணிடுங்க, சரியா? அதில் இருக்க மாதிரி நடந்துக்கிறணும். இம்ப்ரெஷன் வச்சுட்டு அதை கிளியர் பண்ணிடுங்க. இன்னொன்று, ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த இடத்துலையும் வேறு எந்த மார்க்கும் இருக்கக்கூடாது. 200 கொஸ்டின் குறிச்சிட்டிங்களா, அவ்வளோதான். குறிச்சிட்டு கொஸ்டின் புக்லெட் சீரியல் நம்பர் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணணும். 200 கொஸ்டினை ஷேர் பண்ணணும். அப்புறம் இப்போ வந்து புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஏபிசிடி தானே இருக்கும், ஈன்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. 4ல் நம்ம எதுவும் குறிக்கல அப்படின்னா குறிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா A to Dக்குள்ளே ஏதாவது ஆன்சர் தெரிலனா A to Dக்குள்ளே ஏதாவது ஒன்று குறிச்சிட்டு வந்துடுங்க. குறிக்கிறது வந்து மோஸ்ட்லி பிசியை சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியலை ரொம்ப, அதாவது என்னென்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணியும் தெரியலை அப்படின்னா பிஎன்சி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. ஏ&டி சூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுறாங்க யாரும். ஏன்னா A to Dக்குள்ளே ஏதாவது குறித்து வச்சுட்டு வந்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஆன்சர் கீ போடும்போது நீங்கள் குறித்தது கரெக்டாக இருக்கலாம். தெரியலை அப்படின்னு சொல்லி ஈன்ற ஆப்ஷனை எப்பயும் குறிச்சிடாதீங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா அந்த இதை கவுண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதாவது 1 to 200க்குள்ளே எத்தனை ஏ ஆப்ஷன் மார்க் பண்ணியிருக்கோம், எத்தனை பி ஆப்ஷன், எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இதெல்லாம் எத்தனை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுத சொல்கிறேன். கவுண்ட் பண்ணி அந்த நம்பர் போட்டுட்டு அதையும் ஷேர் பண்ண சொல்லி இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ஆஃப்டர் எக்ஸாம் தான், சரியா? 1 to 1:15 டைம் கொடுப்பாங்க. அந்த 15 minutes டைம் கொடுப்பாங்க. அப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்களே உட்காந்து இதெல்லாம் எண்ணிட்டு இருக்காதீங்க, சரியா? டைம் பத்தாது. ஏன்னா 25 மேக்ஸ் போடணும்ல, அதனால் வந்து டைம் பத்தாது. ஸோ இப்போ குரூப் 1 அப்படின்றதுனால மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் தான் கேட்பாங்க, ஓகேவா? மோஸ்ட்லி வந்து 9th and 10th மேக்ஸ் தான் கொஞ்சம் கவர் ஆகும். குரூப் 1ன்றதுனால நம்மளுக்கு குரூப் 4 அப்படின்னும் போது தான் 6th 7th 8th தொடுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் 9th 10th ஸ்டாண்டர்டு தான் இருக்கும். அதனால் மேக்ஸுக்கு வந்து டைம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உட்காந்துலாம் எண்ணக்கூடாது. 1 to 1:15 அதுக்குன்னு டைம் தர்றாங்க, ஓகேவா? அந்த டைமில் உட்காந்து நீங்கள் எண்ணி போடுங்க. அதில் வந்து எதுவும் தப்பு விட்றாதீங்க, சரியா? கொஸ்டின் புக்லெட் சீரியல் நம்பர் வந்து கரெக்டாக போடுங்க. கரெக்டாக ஷேர் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லி வேல்யூஷன் ஆகும். ஏன்னா கொஸ்டின் வந்து மாற்றி தந்திருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு வேறு கொஸ்டின். அதுக்காக தான் புக்லெட் சீரியல் நம்பர் தர்றது. இப்போ சீரியல் நம்பர் எதாவது மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் போட்டாலும் வேல்யூஷன் பண்ணல உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வராது, ஓகேவா? அதனால் புக்லெட் சீரியல் நம்பர் ஷேர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா 2 marks போயிடுமா. அடுத்து A to E வரையும் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்களே, எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சின்னு இதை வந்து ஷேர் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா 5 mark போயிடுமா. நம்ம மார்க் எடுக்கிறதே பிச்சு போட்டு தான் எடுப்போம், சரியா? என்னென்னா இதில் 1 mark, இதில் 2 mark, இப்படி தேத்தி கொண்டு வந்தால் தான் மார்க் எடுக்க முடியும். அதில் உட்காந்துட்டு நம்ம இதில் 2 mark, இதில் 5 markன்னு சொல்லி 7 mark லாஸ் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? டென்ஷன் இல்லாமல் பார்த்து கவனமாக குறிக்கணும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே 200 கொஸ்டின்ஸும் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க, சரியா? அப்போவே என்ன பண்ணிடுங்கன்னா அப்படியே பார்க்கும்போது சம் கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு கண்ணில் வந்து விழுகும். அந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் அப்போவே யோசிச்சிடலாம், ஓகேவா? கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் எப்போவுமே கொஸ்டின் வாங்கிட்டு ஆன்சர் உடனே எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. 200 கொஸ்டினையும் ஒரு 5 to 10 minutesக்குள்ளே கடன்னு ஒரு தடவை ரீட் பண்ணி விட்ருங்க. பரவாயில்ல, 10 minutes அதுக்கு எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா
நீங்கள் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் எடுத்து அந்த 200 கொஸ்டின் கடகடன்னு ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஆன்சர் எழுத போகல 1 to 200ன்றதுனால ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்திருக்கும். சரியா? இப்போ ஒரு கொஸ்டினை வந்து 51 அந்த கொஸ்டின் வந்து 51 இருக்குன்னா அதுவே வந்து 103 கூட வந்து உட்காந்துருக்கும். என்னென்னா ஆப்ஷனை வந்து கொஸ்டினை வச்சு அந்த கொஸ்டினில் இருக்கிறது ஏதாவது ஆப்ஷனில் வந்து உட்காந்துருக்கும். அந்த மாதிரி நிறைய ஏற்கனவே நடந்திருக்கு டிஎன்பிசியில். ஓகேவா? இப்போ வந்து 200 கொஸ்டினுமே ஜிகே, அதாவது ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் ஜிகேன்னும் போதே அந்த மாதிரி இருந்திருக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. ஓகேவா? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 200 கொஸ்டினும் ஜிகேன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் வர ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஓகேவா? 5 to 6 கொஸ்டின் வரைக்கும் கூட ரிப்பீட் ஆகி அது 12 கொஸ்டினாக வரலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா 200 கொஸ்டினையும் 5 to 10 மினிட்ஸ் தான், கரெக்டாக 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு கிளான்ஸ் விட்டுருங்க. லைட்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு உங்கள் மெமரி வந்து ஒரு கேப்பபிலிட்டிக்கு வந்துடும். என்னென்னா இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ அது வரையும் ரீட் பண்ணியிருப்பீங்களா, அப்போ தெரியும் உங்களுக்கு எந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் இப்போ ஒரு பக்கம்னு வச்சிங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் இல்லாட்டினா 3 கொஸ்டின் பிரிண்ட் ஆகிருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் சேர்த்தே இருக்கிறதுனால. அப்போ ஓரளவு உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? 1 to 200 வரையும் வரிசையாக போகணுன்னு நினைக்கக்கூடாது. இன்னொன்று ட்ராபேக் என்னென்னா வரிசையாக போகும்போது நம்ம கரெக்டாக குறிச்சிட்டே வருவோம். இடையில பார்த்து நம்ம குறிக்கும்போது இப்போ 102க்கு குறிக்கிறோம்னா மாற்றி 103ல் குறிச்சிடக்கூடாது. அதே மாதிரி 104ல் குறிக்கிறோன்னா மாற்றி 102ல் குறிச்சிடக்கூடாது. ஓகேவா? ஒன்றுக்கு கீழே ஒன்று மேலே அப்படின்னு சொல்லி குறிச்சிடக்கூடாது. வருஷப்படி குறித்தோன்னா நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வராது மோஸ்ட்லி. ஆனால் என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சரை போட்டுடணும். ஓகேவா? இப்போ 200 கொஸ்டினில் வந்து இப்படி போட்டுகிட்டே வர்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் எப்படி எக்ஸாம் போகுதுன்னே நம்மளுக்கே தெரியாது. சீக்கிரம் நம்ம டக்குன்னு போட்டுடலாம் ஆன்சர் மற்றதுக்கெலாம். இப்போ தெரிஞ்ச கொஸ்டின்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் போட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும்ல. அப்போ வந்து தெரியாத கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷனை வந்து எப்படி சூஸ் பண்ணலாம், எப்படி வந்து டெசிஷன் மேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு நம்மளுக்கு தாட் வந்துடும். ஓகேவா? எப்போனா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும்ல, அப்போ நீங்கள் எடுத்தோடனே 1லேருந்து 200 வரையும் தான் நான் குறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2ன்னு அப்படியே குறிச்சிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரில உங்களுக்கு, 2வதுக்கும் ஆன்சர் தெரில, ஆனால் ஏனோ தானோன்னு ஏதோ ஒன்று குறித்து வைக்கிறீங்கன்னா உங்களுக்கே என்னென்னா ஒரு எக்ஸாம் எழுதுறதுல வந்து ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும். ஏனோ தானோன்னு தான் எழுதணும்னு தோணும், என்னத்தை நம்ம எழுதிக்கிட்டு அப்படின்னு சொல்லி. அதனால ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் போட்டுகிட்டே வந்துடுங்க. கை வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ 7th கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் குறிக்க போகிறீங்கன்னா 6 வரையும் மறைச்சிக்கோங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்டை வச்சு 6 வரையும் மறைச்சிட்டு 7க்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு நம்மளுக்குள்ளே மனசுக்குள்ளே பேசிக்கிறணும். இப்போ 7க்கு ஆப்ஷன் சி போட போகிறேன், 7க்கு ஆப்ஷன் சி போட போகிறேன்னு மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு 7க்கு ஆப்ஷன் சி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறணும். ஓகேவா? அப்போ தான் தப்பு பண்ண மாட்டோம். நம்மளுக்குள்ளே நம்ம அதிகமாக பேசணும், நம்மளுக்குள்ளே நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் வந்து நம்ம ஆன்சர் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாலும் கரெக்டாக போட முடியும். ஓகேவா? கரெக்டான நம்மளுக்கு ஆன்சர் வந்து கொஸ்டின் பேப்பரில் பார்க்கல கரெக்டாக சின்னு நம்ம பார்த்துருவோம். ஆனால் என்னென்னா இங்கே குறிக்கும் போது டீன் குறிச்சிருவோம். அந்த மாதிரி தப்பு தான் நிறைய பேர் பண்ணியிருக்கோம். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து சான்சஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல மனசுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ 8th கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் போட போகிறீங்கன்னா 8க்கு பி போட போகிறேன், 8க்கு பி குறிச்சிட்ருக்கேன், 8க்கு பி குறித்து முடிச்சிட்டேன். 3 டென்ஸையும் சொல்லிக்கோங்க. சரியா? போட போகிறேன், இப்போ போட்டுட்ருக்கேன், போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க மனசுக்குள்ளேயே. இது எல்லாத்துக்குமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஆகணும் அந்த ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. அதை உட்காந்து நம்ம மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்ருக்கோன்னு ரொம்ப நேரம் ஆக்கக்கூடாது. ஓகேவா? 200 கொஸ்டின்ஸே ரீட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 60 to 70 கொஸ்டின்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியுதுன்னா அதை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வர கொஸ்டினுக்கு வந்து மலமலன்னு உங்களுக்கே ஆன்சர் வந்து வந்துடும். இன்னொன்று மோஸ்ட்லி எப்போவுமே வந்து பிஎன்சி ஆப்ஷனில் வந்து குறிக்கிறதுக்கு பாருங்கள். தெரியாத பட்சத்துக்கு எல்லாத்துக்கும் பிஎன்சி போட்டுறக்கூடாது, தெரியாத பட்சத்துக்கு பிஎன்சி பாருங்கள். இப்போ ஏ ஆப்ஷனில் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, நல்லா தெரியும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஏ ஆன்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினையும் ஆன்சரையும் அதாவது கொஸ்டினையும் ஆப்ஷன்ஸையும் நல்லா ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ஏல தான் நம்மளுக்கு ட்விஸ்டட் வைப்பாங்க, எடுத்த உடனே ஏல தான் ட்விஸ்டட் வைப்பாங்க, இல்லைன்னா டியில் ட்விஸ்டட் வைப்பாங்க. ஓகேவா? ஏ இல்லாட்டினா ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் தான் டக்குன்னு பார்ப்போம், இடையில வந்து நம்ம பார்க்க மாட்டோம். அதனால ஏ இல்லாட்டினா டியில் தான் ட்விஸ்டட் வைப்பாங்க. அந்த 2 ஆப்ஷனும் நீங்கள் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு குறிக்க போனீங்கன்னா கொஸ்டின் ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்தியாவின் அப்படின்னு கேட்குறதுக்கும் தென்னிந்தியாவின் அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஆசியாவின், உலகின் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவின் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கொஸ்டின் பார்க்குறோம், ஆனால்
தென்னிந்தியாவின் அப்படின்னு ஏதோ ஒரு கொஷின் இருக்குது. ஆனால் இந்தியாவின் அதுக்குரிய ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தோன்னே என்னது இந்தியான்னு படித்ததில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இது அப்படின்னு சொல்லி குறித்து விட்ருவோம். ஆனால் நம்ம நல்லா பார்த்துருக்க மாட்டோம். கொஸ்டின் வந்து தென்னிந்தியாவின் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரியா? இந்த மாதிரி தான் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கு எக்ஸாம் வைக்கிறது நம்ம படிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இல்லை. எவ்வளோ ட்விஸ்டடாக கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறோமான்னு செக் பண்ணுறதுக்கு தான். சரியா? எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்க போகிறதில்ல. நம்மளுக்கு நம்ம கொஸ்டினுக்கு எக்ஸாம் எழுதுறதோட நோக்கத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுறது அவங்க வேலை கிடையாது. எவ்வளோ அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறது மட்டும்தான் அவங்க வேலை. ஏன்னா இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இப்போ லாஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம் எழுதணும். அதில் வந்து 17 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜேஏ ப்ளஸ் டைபிஸ்ட் ப்ளஸ் விஏஓ 3ஐயும் சேர்த்து வந்து 9,000 வேக்கன்சி தான். 17 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 9,000 வேக்கன்சி அப்படின்னும்போது அந்த 200 கொஸ்டின் வந்து எவ்வளோ அனலிட்டிக்கலாக யோசிச்சு எடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பார்த்தோன்னே சிலருக்கு ஈஸியாக தெரியும். எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வரும்போது கொஸ்டின் ஈஸியாக ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே யாராவது வியூ சொன்னாங்கன்னா அதை காதிலே வாங்காதீங்க. கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு, நான் நல்லா எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். மற்றவங்க எப்படி எழுதியிருக்காங்கலாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? மற்றவங்க வந்து அவங்க வியூவை தான் சொல்லுவாங்க. நம்ம எழுதுனதுக்குரியதுக்கு தான் நம்மளுக்கு மார்க் வரும். மற்றவங்க வியூவை பொறுத்து நம்மளுக்கு மார்க் வர்றது கிடையாது. அதனால் மற்றவங்க என்ன வியூ சொன்னாலும் அதை கேட்காதீங்க. எக்ஸாம் எழுதும்போது இன்னொன்று, இந்த இதில் கண்டிப்பாக செலக்ட் ஆகியே தீரணும், இந்த இதில் பாஸ் பண்ணணும் அப்படின்ற மனநிலையோடு எழுதாதீங்க. இந்த எக்ஸாம் எழுதுகிறோம், நம்மளால் முடிஞ்ச பட்சம் நல்லா எழுதுவோம். ஓகேவா? அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது இல்லையா அடுத்து குரூப் 2 இருக்குது, அது இல்லையா அடுத்து குரூப் 4 இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா தான் மூவ் ஆன் பண்ணி போகணுமே தவிர இதில் கண்டிப்பாக பாஸ் ஆகியே தீரணும் அப்படின்னு சொல்லி போய் நினச்சோன்னா நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸை அங்கனக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்ம மேலே நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதில் பாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்லேயே நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கரெக்டாக எழுத மாட்டோம். இந்த இது நம்மளுக்கு தெரிஞ்ச பட்சம் நம்ம பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம பண்ணுவோம். நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோம். அதாவது கொஸ்டின் வந்து நம்ம படித்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு கிடையாது. எப்படி கொஸ்டின் வந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு போய் எக்ஸாம் எழுதணும். இல்லை நான் படித்த கொஸ்டின் வந்தால் தான் எழுத முடியும், நான் புது புக்காக படிச்சிருக்கேன் ஆனால் பழைய கொஸ்டின் வந்துருச்சு, நான் பழசு இந்த மாடல் கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு போனேன் ஆனால் எல்லாமே புதுசாக கேட்டுட்டாங்க, இந்த தாட்டே இருக்கக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவு சிலபஸ் கவர் பண்ணியிருக்கணும். அதான் ஃபஸ்ட்டு முக்கியம். என்னால் முடிஞ்ச அளவு சிலபஸ் கவர் பண்ணிட்டேன். புதுசுலேருந்து கேட்குறாங்களோ பழசுலேருந்து கேட்குறாங்களோ நான் சிலபஸ் கவர் பண்ணிட்டேன். சிலபஸ் ஓரியன்டாக என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்னால் அடிக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஓகேவா? ஓகே, எல்லோரும் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சீக்கிரம் பாஸ் நல்லா படித்தும் சீக்கிரம் பாஸ் பண்ணாமல் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் பதட்டம் இருக்கவே கூடாது. இன்னொன்று, நம்ம மேலே நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறக்கூடாது. நான் இதில் பாஸ் பண்ணியே தீரணும்னு சொல்லி. நான் இதில் பாஸ் பண்ணுவேன், முடிஞ்ச அளவு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் எழுதணும். நான் லாஸ்ட் டைம் வந்து 2019 குரூப் 4 எக்ஸாம் அப்படி தான் போய் எழுதினேன். இது எழுதுகிறோம், இப்போ இது இல்லாட்டினா அடுத்து குரூப் 2 அடுத்து குரூப் 1 இப்படி பார்த்துக்கலாம், இதில் தான் பாஸ் ஆகியே தீருவேன் அப்படின்னு சொல்லிலாம் போய் எழுதலை. அசால்ட்டாக தான் போய் எழுதிட்டு வந்தேன். ஓகேவா? அதாவது எழுதும்போது படிக்கும்போது அசால்ட்டாக இருக்கக்கூடாது, எழுதும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து படிக்கும்போது அசால்ட்டாக இருந்துட்டு எழுதும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா படிக்கும்போது ரொம்ப ஹெவியாக படிச்சிருக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்றது மாதிரி. எக்ஸாம் எழுதும்போது அசால்ட்டாக தான் உட்காந்து எழுதணும். இல்லை இது நான் போட்டே தருவேன், இதில் நான் கண்டிப்பாக எழுதிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா என்னென்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நல்லா படிச்சிருந்தோம் எக்ஸாம் பாஸ் பண்ண லேட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் பதட்டம், பயம், ஸ்ட்ரெஸ் கிரியேஷன். இந்த 3ஐயும் வந்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் அடிச்சிடலாம். எல்லாருமே இந்த மனநிலையோடு போங்க. இந்த எக்ஸாம்லனா அடுத்து குரூப் 2 இருக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்து குரூப் 2 இல்லையா அடுத்து குரூப் 4 இருக்குது. எப்படியோ நான் பாஸ் ஆகிறது முடிய எழுதுவேன் அந்த தாட் இருக்கக்கூடாது. வேலைக்கு போகிறது முடிய நான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு இருக்கணும். சரியா? நம்மளுக்கு ஃபைனல் என்ன, நம்ம வேலையில் போய் உட்காரணும். வேலைக்காக தானே எக்ஸாம் எழுதுகிறோம். அப்போ வேலையில் போய் உட்கார்றது வரைக்கும் எத்தனை எக்ஸாம்னாலும் எழுதணும். இது ஒன்றும் நம்ம டிகிரி மாதிரியோ ஸ்கூல் மாதிரியோ இல்லை, இதை முடிச்சே ஆகணும், இந்த வருஷத்துக்குள்ளே இதை முடிச்சே ஆகணும்னு சொல்லி. சரியா? அது மாதிரி ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எல்லோரும் டைமுக்கு எக்ஸாமுக்கு போயிருங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள்.